ஹலோ எவ்ரிவான். நம்ம இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு இயல் 7 முழுவதுமே கவர் பண்ணிட்டோம். டோட்டலாக 75 கொஷின்ஸ் இருக்குது. ஆல்ரெடி நம்ம சேனலில் 8ஆம் வகுப்பில் இயல் 6 வரைக்கும் கம்ப்ளீட் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெலகிராமில் பிடிஎஃப்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் படிச்சுட்டு ஒன்ஸ் டெஸ்ட் கூட எழுதி பார்க்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அறத்தையும் வீரத்தையும் தமது உடைமைகளாக கொண்டவர்கள் யாவர்? தமிழர்கள். வழிவர் சிலர்கடல் பாய்வர் வெங்கரி மறைவர் சிலர் வழி தேடி வன்பிலம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியை இயற்றியவர் யார்? செயங்கொண்டார். மரளி என்பதன் பொருள் காலன். கரி என்பதன் பொருள் யானை. வழிவர் என்பதன் பொருள் நழுவி ஓடுவர். தூறு என்பதன் பொருள் புதர். அறுவர் என்று யாரை குறிப்பிடுகின்றன? அறுவர் என்று தமிழர்களை குறிப்பிடுகின்றன. உடன்றன என்ற சொல்லின் பொருள் என்ன? உடன்றன என்ற சொல்லின் பொருள் சினந்து எழுந்தன. முளை மற்றும் பிலம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன? மலைக்குகை. மண்டுதல் என்பதன் பொருள் நெருங்குதல். இறைஞ்சினர் என்ற சொல்லின் பொருள் வணங்கினர். செயங்கொண்டார் பிறந்த ஊர் எது? தீபங்குடி. திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கிற தீபங்குடி அப்படிங்கிற ஊரில் பிறந்திருக்காரு. செயங்கொண்டார் யாருடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர்? முதற் குலோத்துங்க சோழனுடைய அவைக்கள புலவராக திகழ்ந்தவர். செயங்கொண்டாரை பரணிக்கோர் செயங்கொண்டார் என்று புகழ்ந்தவர் யார்? பலபட்டடை சொக்கநாத புலவர். கலிங்கத்து பரணி எந்த வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று? 96 வகை சிற்றிலக்கியங்களுள் ஒன்று. தமிழில் முதலில் எழுந்த பரணி நூல் எது? கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணியை தென் தமிழ் தெய்வ பரணி என்று புகழ்ந்தவர் யார்? ஒட்டக்கூத்தர். முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமான் ஆகியோரின் கலிங்கப்போர் வெற்றியை பேசும் நூல் எது? கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி யாருடைய கலிங்கப்போர் வெற்றி பற்றி சொல்லுது அப்படின்னா முதலாம் குலோத்துங்க சோழன் மற்றும் அவருடைய படைத்தலைவர் கருணாகர தொண்டைமானோட வெற்றி பற்றி சொல்லுது. கலிங்கத்து பரணியின் பாவகை கலித்தாளிசை. கலிங்கத்து பரணியில் உள்ள தாழிசைகள் எத்தனை? 599. போர் முனையில் 1000 யானைகளை கொன்று வெற்றி கொண்ட வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் எது? பரணி. சோழர் படையின் தாக்குதலை கண்டு அஞ்சி நடுங்கிய படை எது? கலிங்கர் படை. சிங்கம் வாழும் இடம் எது? முளை. முளை மற்றும் பிலம் என்ற சொற்களுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம்? மலைக்குகை. ஸோ சிங்கம் வாழும் இடம் மலைக்குகை. மலைக்குகை அப்படிங்கிறத வேற என்ன சொல்ல சொல்லலாம் அப்படின்னா முளை. கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு எது? அச்சம். வெங்கரி எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வெம்மை கூட்டல் கரி. என்றிருள் எனும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்று கூட்டல் இருள். போல் கூட்டல் உடன்றன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் போலுடன்றன. விடுதலை திருநாள் என்னும் தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள கவிதையை எழுதியவர் யார்? மீரா. இந்த கவிதை முழுவதும் டெலிகிராமில் பிடிஎஃப்ல இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். மீராவின் இயற்பெயர் மீ ராசேந்திரன். கல்லூரி பேராசிரியராக பணியாற்றியவர் மற்றும் அன்னம் விடு தூது எனும் இதழை நடத்தியவர் யார்? மீரா. மீரா எழுதிய நூல்கள் யாவை? ஊசிகள், குக்கு, 3ம் 6ம், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும். சதி வழக்கில் தூக்கிலிடப்பட்டவர் யார்? பகத்சிங். சீவன் என்பதன் பொருள் உயிர். சத்தியம் என்பதன் பொருள் உண்மை. ஆனந்த தரிசனம் என்பதன் பொருள் மகிழ்வான காட்சி. ஆனந்தம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி, தரிசனம் அப்படிங்கிறது காட்சி. அதான் மகிழ்வான காட்சி. மோகித்து என்பதன் பொருள் விரும்பி. சீவன் இல்லாமல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது சீவன் கூட்டல் இல்லாமல். விலங்கொடித்து எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விலங்கு கூட்டல் ஒடித்து. காட்டை கூட்டல் எரித்து என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் காட்டை எரித்து. இதம் கூட்டல் தரும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதந்தரும். இன்பம் தரும் இந்த விடுதலை திருநாளை கொண்டாட வாய்ப்பளித்த நம் தாய் நாட்டை தமிழால் வணங்குவோம் என்று கூறியவர் மீரா. மீராவோட இயற்பெயர் என்னன்னு சொல்லியிருந்தோம்? மீ ராசேந்திரன்.
காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தியவர் யார்? எம்ஜிஆர். மதிய உணவு திட்டம் யார் தொடங்கினாங்க அப்படின்னா காமராசர். அந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக விரிவுபடுத்தினவர் எம்ஜிஆர். புரட்சி தலைவர் என்றும் மக்கள் திலகம் என்றும் போற்றப்படுபவர் யார்? எம்ஜிஆர். எம்ஜிஆரின் பெற்றோர் கேரளாவிலிருந்து எங்கு குடிபெயர்ந்தனர்? இலங்கைக்கு குடிபெயர்ந்தனர். எம்ஜிஆரின் பெற்றோர் பெயர் என்ன? கோபாலன், சத்யபாமா. எம்ஜிஆர் எப்போது எங்கு பிறந்தார்? எம்ஜிஆர் கிபி 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் நாள் இலங்கையில் உள்ள கண்டியில் பிறந்தார். எம்ஜிஆர் எத்தனையாவது மகனாக பிறந்தார்? 5வது மகனாக பிறந்தார். இவருடைய பெற்றோர் பெயர் கோபாலன், சத்யபாமா. இவர் இலங்கையில் இருக்கிற கண்டி அப்படிங்கிற பகுதியில் பிறந்திருக்காரு. எந்த ஆண்டு அப்படின்னா 1917ஆம் ஆண்டு ஜனவரி 17ஆம் நாள் பிறந்திருக்காரு. எம்ஜிஆரின் தாயார் இலங்கையில் இருந்து தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் குடியேறினார்? கும்பகோணம் பகுதியில் குடியேறினார். இந்திய அரசு எம்ஜிஆருக்கு வழங்கிய சிறந்த நடிகருக்கான விருது எது? பாரத். பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யார்? எம்ஜிஆர். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் என்று பாடியவர் யார்? எம்ஜிஆர். எம்ஜிஆரின் பணிகளை பாராட்டி அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எது? சென்னை பல்கலைக்கழகம். வாழ்வில் உயர்நிலையை அடைந்த பின்னரும் எளிமையாக வாழ வேண்டும் என்பதை பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழா என்ற பாடல் வரிகள் மூலம் எடுத்துரைத்தவர் யார்? எம்.ஜி. ராமச்சந்திரன். எம்ஜிஆரின் நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு நிறுவிய பல்கலைக்கழகம் எது? எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம். பொன்மன செம்மல் என்று அழைக்கப்படுபவர் யார்? எம்ஜிஆர். எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது கொண்டுவரப்பட்ட சமூக நலத்திட்டங்கள் யாவை? உழவர்களின் கடன் தள்ளுபடி, ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம், ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம், தாய்சேய் நல இல்லங்கள், பற்பொடி வழங்கும் திட்டம், பாடநூல் வழங்கும் திட்டம், முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் மற்றும் வேலைவாய்ப்பு அற்றவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம். தந்தை பெரியார் உருவாக்கிய எழுத்து சீர்திருத்தங்களுள் சிலவற்றை நடைமுறைப்படுத்தி தமிழ் எழுத்து முறையை எளிமைப்படுத்தியவர் யார்? எம்.ஜி. ராமச்சந்திரன். எம்ஜிஆர் 5ஆம் உலக தமிழ் மாநாட்டை எந்த மாநகரில் சிறப்பாக நடத்தினார்? மதுரை மாநகரில் சிறப்பாக நடத்தினார். 5ஆம் உலக தமிழ் மாநாடு எங்கே நடந்தது அப்படின்னா மதுரையில் நடந்தது. எம்ஜிஆர் தஞ்சையில் எத்தனை ஏக்கர் பரப்பளவில் தமிழ் பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தார்? 1000 ஏக்கர். எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவையொட்டி தமிழக அரசு எந்தெந்த ஊர்களில் உள்ள பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயரை சூட்டியுள்ளது? சென்னை மற்றும் மதுரையில் உள்ள பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு. இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு சூட்டியுள்ள புதிய பெயர் என்ன? புரட்சித் தலைவர் டாக்டர் எம்.ஜி. ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. எம்ஜிஆர் கல்வி பயின்ற ஊர் எது? கும்பகோணம். எம்ஜிஆர் தனது படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தேடித்தந்த திட்டம் சத்துணவு திட்டம். எம்ஜிஆரின் நினைவிடம் எங்கு அமைந்துள்ளது? சென்னை கடற்கரை. எம்ஜிஆருக்கு இந்திய அரசு பாரத ரத்னா விருதை எந்த ஆண்டு வழங்கியது? 1988. சிறு இலை நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கிச் சாதல் நீங்க எமக்கீந்தனையே என்னும் பாடல் வரிக்கு உரியவர் யார்? ஔவையார். எந்த மன்னனின் அன்பினால் ஔவையார் அரண்மனையிலேயே தங்கிவிட்டார்? அதியமான். ஔவைக்கு நெல்லிக்கனியை வழங்கியவர் யார்? அதியமான். அதியமானுக்காக தொண்டைமானிடம் தூது சென்றவர் யார்? ஔவையார். இவ்வே பீலி அணிந்து மாலை சூட்டி கண்திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து என்னும் பாடல் வரிகளை எழுதியவர் யார்? ஔவையார். இந்த பாடல் வரிகள் முழுவதும் நான் உங்களுக்கு டெலிகிராமில் இருக்க பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த வரி தான் எக்ஸாமில் கொடுப்பாங்க அப்படின்னு கிடையாது இல்லையா? பாடலில் இருக்க எந்த 2 வரியை வேணாலும் நமக்கு கொடுக்கலாம். ஸோ பாடல் முழுவதும் எப்பயுமே வாசித்து பார்க்கணும். விடுதலை திருநாள் எனும் தலைப்பின் கீழே கொடுக்கப்பட்டுள்ள கவிதை இடம்பெற்ற நூல் எது? கோடையும் வசந்தமும். அந்த கவிதையை எழுதினவர் யாருன்னு பார்த்தோம்? மீரா. வையம் என்ற சொல்லின் பொருள் உலகம். சபதம் என்ற சொல்லின் பொருள் சூளுரை. இதோட நமக்கு 8ஆம் வகுப்பில் இயல் 7 முழுவதும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு டெலிகிராமில் இருக்க பிடிஎஃப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.